பிரபடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். மன்மோகன் சிங்க இங்க டாப்ல தூக்கி உட்கார வைக்கிற மாதிரி பாகிஸ்தான் ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்தியா நாம மன்மோகன் சிங்க செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் பாகிஸ்தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, பாகிஸ்தான் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு ஆண்கள் பள்ளி. ஸோ அந்த பள்ளிக்கு மன்மோகன் சிங் அரசு ஆண்கள் பள்ளி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்கவே ரொம்ப புதுசா இருந்தது. என்னடா அது பாகிஸ்தான்ல இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னும் பாகிஸ்தான் இந்தியா சண்டை, அந்த பார்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. என்னென்னமோ இப்போ கூட அங்க போயிட்டு நம்ம சாம்பியன் ட்ரோஃபி விளையாட மாட்டோம் அப்படின்னு என்னென்னமோ பேசி என்னென்னமோ நடந்து கடைசியா ஹைபிரிட் மாடல்ல தான் நடக்க போகுது. நம்ம அங்க போய் விளையாடல. ஸோ இந்த அளவுக்கு சண்டை போயிட்டு இருந்தாலுமே பாகிஸ்தான்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா மன்மோகன் சிங்கை பத்தி நமக்கு தெரியும், இந்தியாவில் அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு, எல்லா விஷயமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம், நேற்று இறந்ததுக்கு அப்புறம் அவர் சம்பந்தமா என்னென்னலாம் இந்தியாவுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு, எக்கனாமியில எந்த அளவுக்கு ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தார், என்னென்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நாம அதை பத்தி பார்க்க போறது கிடையாது. பட் இந்த வில்லேஜை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது, இந்த பினான்ஸ் மினிஸ்டர் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா 91ல இருந்து 96 வரைக்கும் அவர் கொண்டு வந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டம். இந்தியா ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்த டைம் அது. அந்த 5 வருஷம் அப்படிங்கிறது குளோபலைசேஷன் நடக்குது, இந்தியாவில் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனால தான் அதுக்கப்புறம் அவருக்கு பிரைம் மினிஸ்டர் அந்த வாய்ப்பும் கிடைக்கிது. ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்றாங்க. அந்த ஸ்டோரி, அவங்களுடைய பெருமை எல்லாமே நீங்க நிறைய சேனல்ல மேபி பார்த்துட்டு இருக்கலாம். பட் இப்போ நான் சொல்ல போற ஸ்டோரி இருக்குல்ல, 1932ல மன்மோகன் சிங் பிறகுறாங்க. அவங்க பிறந்த வில்லேஜ் அப்படின்னா கா அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லேஜ், GAH அப்படின்ட்டு நீங்க நெட்ல போட்டீங்க அப்படின்னா வரும். அந்த வில்லேஜ்ல பிறகுறாங்க. அந்த வில்லேஜ்ல தான் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற ஸ்கூல் மாதிரி அப்படியே மாறுறாங்க. ஸோ 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்குறோம், எல்லாம் நடக்குது, பாகிஸ்தான் பிரிஞ்சு போறாங்க. அப்போ அந்த வில்லேஜ் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாபுக்கு அங்க போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் ரொம்ப ரொம்ப ஒரு வளர்ந்த வில்லேஜ் அப்படின்னா கிடையாது. ரொம்ப பாகிஸ்தான் வில்லேஜ் அப்படின்னாவே எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியே இல்லாம ஒரு வறண்ட காடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த வில்லேஜும் இருந்திருக்கு. ஸோ அப்படியே இருந்துட்டு இருக்கு. இங்க மன்மோகன் சிங் அப்போ அந்த காவுல பிறந்திருந்தாலுமே இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அங்கேருந்து இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அமிர்தசரஸுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இங்க படிக்கிறாங்க. இங்க இவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டு பேரும் தனித்தனியா போயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அவங்க வில்லேஜ் அங்க போயிடுச்சு, இவங்க ஃபேமிலியோட இங்க வந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. பட் 2004ல ஒரு பெரிய பிரம்மாண்டமா இந்தியாவோட ஒரு டாப் பொசிஷன் பிரைம் மினிஸ்டரா மன்மோகன் சிங் வராங்க. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது அங்க பாகிஸ்தானுக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இங்க அவங்க மன்மோகன் சிங் பிறந்த வில்லேஜ் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ள இருக்கு, ஆனா அவங்க இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு ஒரு சந்தோஷம், ஏதோ ஒன்று செய்து, அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்று செஞ்சிருக்கு. ஸோ 2004ல மன்மோகன் சிங் பிறந்த அந்த GAH அந்த வில்லேஜுக்கு ஐடியல் வில்லேஜ் அப்படின்ட்டு ஒரு ஹானர் பண்றாங்க. ஹானர் பண்ணிட்டு அங்க மன்மோகன் சிங் படிச்ச அந்த 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்ச அந்த அரசு ஆண்கள் பள்ளி இருக்குல்ல, ஸோ அந்த பள்ளியை மன்மோகன் சிங் அரசு ஆண்கள் பள்ளி அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ அந்த விஷயம் இப்போ மன்மோகன் சிங் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ இந்த விஷயத்த நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பாகிஸ்தான்லயும் இந்தியாவை பிடிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, இந்தியாவிலையும் பாகிஸ்தானை பிடிக்கக்கூடிய நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. மன்மோகன் சிங் மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா இவங்களை பேசி சமாதானப்படுத்தலாம். ஆனா மன்மோகன் சிங் இப்ப இல்லை. பட் இனிமேல் யாராவது மன்மோகன் சிங் மாதிரி வந்தாங்க அப்படின்னா, ஏன்னா மன்மோகன் சிங்கை எல்லாருக்குமே பிடிக்கும். சில பேர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு லீடர் இருக்காங்க அப்படின்னா பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது. ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா லவ்வர்ஸ் இருப்பாங்க, அதை மாதிரி தான் இருக்கும். பட் மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசா ஹேட்டர்ஸ் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. சில பேர் நேச்சரா உண்மையாலுமே நல்ல கேரக்டரா இருக்கும், சூப்பரா இருப்பாங்க. பட் அவங்க ஃபேஸை பார்த்தாவே பாதி பேருக்கு பிடிக்காது, அதனாலேயே ஹேட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. பட் மன்மோகன் சிங் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேஸை பார்த்தாலும் பிடிக்கும், அவங்க நடக்கிற விஷயங்களும் பிடிக்கும், அவங்க மேல பெரிய கிரிட்டிசிசம் கிடையாது. அப்படிலாம் இருந்த மனிதர் இப்போ இல்லை. பட் இதை மாதிரி ஒரு மனிதர் உருவாகி ஒரு ஸ்கூலை பாகிஸ்தான்ல உருவாக்கி இருக்கார். கரெக்ட் தானே? ஸோ இதே மாதிரி இன்னொரு மனிதர் உருவானார் அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியா இந்த சண்டை இருக்குல்ல, அதுவே இல்லாம கூட உருவாக்கலாம். இந்தியாவும் பாகிஸ்தான் போய் விளையாடலாம். அதுக்கான சூழல் வராது அப்படின்லாம் நினைக்க வேணாம். இன்னொரு மன்மோகன் சிங் யாராவது வரட்டும், அதையும் நடத்தி காட்டட்டும்.